ஏய் மனிஷா, இல்ல மனிஷா. என்னடா, என்ன வேணும்? லவ் லெட்டர். இனிமே என் பின்னாடி சுத்தனா செருப்பு பிஞ்சிடும். என்னடா மச்சான், சக்சஸா? என்னடா திரும்ப மாட்ற? ஏதாவது ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துச்சோ? என்னடா நினைச்சிட்டு இருக்காவ? வருஷம் 366 நாளும் மூஞ்சிலே துப்பிட்டு போறா. நல்ல வேலை, நம்ம ஆளு பரவாயில்ல, மூஞ்சில வச்செல்லாம் துப்ப மாட்டா. அவன் கூட சேர மாட்டேன்னு சொன்ன, ஜோடி போட்டு ஊரு சுத்திட்டு இருக்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. இந்த வருஷம் ஃபெயில் தான். எல்லாம் தலை எழுத்துடா. சரி, என்னடா பண்ண போற அவள? என்னடா மேட்ரு பெருசா இருக்குடா. ஃபர்ஸ்ட் நான், ரெண்டாவது நீ. ஓகே? டேய், இதெல்லாம் வேணாம்டா. பணத்தை பத்தி கவலைப்படாத. 11வது வகுப்புல 6 முகன்னு ஒருத்தர் இருக்கான். உனக்கு யார தைரியம் கொடுத்தது? அடிக்காதீங்க, வலிக்குதுண்ணா. என்னடா தல, என்ன மேட்ரு? இல்ல தல, ஃப்ரெண்டு, ஒரு லவ் மேட்ரு. சரி, உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேன் தல. நான் என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம், நீ கிளம்பு. என்னடா சொல்ற? மேட்ரு ரொம்ப பெருசா இருக்குடா. இவங்க அப்பா பேங்க் மேனேஜரு. சரி, பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை தல. தல, ஃபர்ஸ்ட் இவன், செகண்ட் நான், தேர்டு நீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை தல. ஒரு ஐடியா. பப்ளிக் நாகராஜ்னு ஒரு அண்ணன் இருக்காரா, வெட்டுறதுல இருந்து குத்துறது வரைக்கும் எல்லாமே பப்ளிக்கா செய்வார். சரிங்க தல. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். சரிங்க தல. ஏன்னா அவரும் லவ் மேரேஜ். நான் வணக்கண்ணா. நான் வணக்கண்ணா. யாரா நீங்க? குப்பு பையண்ணே. திருட்டு கேஸ்ல உள்ள இருக்கானே? ஆமாண்ணே ஆமாண்ணே. அப்பா அப்ப ரிலீஸ் ஆறாரு? அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுறாருண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி, என்ன வச்சுமா இருந்தா? அண்ணே, ஃப்ரெண்டுண்ணே. ஒரு வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றானே. அந்த பொண்ணை இவனை லவ் பண்ணுதுண்ணே. அந்த பொண்ணு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்கண்ணே. நான் என்ன பண்ணணும்? பையனோட அப்பா பேங்க் மேனேஜர்ண்ணே. பணத்தை பத்தி கவலை இல்லைண்ணே. பொண்ணை தூக்கி கொடுத்தா மட்டும் போதுண்ணே, நாங்க திருப்பதி வச்சு தாலி கட்டிக்கிறோண்ணே. பணம் ஒன்றும் தேவையில்லை, கார் மட்டும் ரெடி பண்ணிக்க. ஏண்டா, லவ் பண்ற பிள்ளை கூப்பிட்டாலே வந்துருமாடா, அப்புறம் என்ன தூக்கணும்? இல்லைண்ணா, அவங்க வீட்டில் மிரட்டி வச்சிருக்காங்க, அதனால ஓடி வர்றதுக்கு பயப்படுறாண்ணா. கல்யாணங்க திருப்பதி பழனி. என்னடா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்த சொல்றீங்க? இல்லண்ணா, அவனுங்க பயத்துல உளறானுங்கண்ணா. டேய், அண்ணன் இருக்காரா, அண்ணன் பண்ணி வைப்பாரா. அண்ணன் தலைமையில தான் உன் கல்யாணமே. இங்க வா. வாடா, பயப்படாத. சொல்லுங்க. ஏன்டா பயப்படுற? அண்ணன் இருக்கண்டா, பயப்படாத. சரிண்ணா சரிண்ணா. அந்த மரத்தோரமா நின்று. சரிண்ணா. அந்த மரத்துக்கு. டேய், என்னடா நிக்க சொன்ன ஓடிக்கிட்டு இருக்க? நிக்கிறேண்ணே. நில்றா. வாடா. சொல்லுங்கண்ணே. பயப்படக்கூடாது. சரிங்க. உள்ள உட்காரு. ம். போ. அண்ணா, காலை பிடிக்கணுமாண்ணே? டேய், வாயை பத்துறா. சரிங்க சரிங்க. சரியா போடுறோம், போலீஸ். அண்ணா, அந்த பக்கம் நம்ம ஆளுங்களா இருக்காங்களா? பயப்படாம நீ போய் ஜீப்ல உட்காரு. என்னடா போலீஸ் வந்திருக்கு? போலீஸ்க்கு எப்படா தெரியும்? சொல்றா.
அண்ணா அவங்க அப்பா இந்த ஏரியா டிஎஸ்பிண்ணா. பொண்டாட்டி பேச்சு கேட்க வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கண்டா. ஒன்றும் தெரியும் அப்பா மாரி முடிக்கிறான் பாரு. காலை தூக்கி சேர் மேல வைங்க. ஏய் வை, எல்லாரும் கண்ணை போடுங்க. அடிக்கிற வயசுல காதலா உங்களுக்கு? ஒரு டிராக்டர் தப்புன்னா இன்னொரு டிராக்டர் காப்பாற்றுவான். ஒரு போலீஸ்காரன் தப்புன்னா இன்னொரு போலீஸ்காரன் காப்பாற்றுவான். உன் புருஷன் ஒரு ரவுடி, அந்த ரவுடியை காப்பாற்ற இன்னொரு ரவுடியால தான் முடியும். எடா பிரச்சனை? 50,000 ரூபா கடன் வாங்கினேன், 5 பைசா வட்டிக்கு. இது வரைக்கும் 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். இன்னும் 50,000 கேட்கறேன். ஆனால் நானும் புள்ள வீட்டுக்காரண்ணே, இனிமே காசு எங்கன்னா போகிறது? ஏன்டா இந்த 50,000 எக்ஸ்ட்ரா வாங்குறேன்? முருகா, வீடு வட்டியா இருந்தா பரவாயில்ல, இது எக்ஸ்பிரஸ் வட்டி இல்ல, எக்ஸ்ட்ரா தானே ஆகும். இதுல தலையிடாத முருகா. நீ தலையிட்டா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி வரைக்கும் போக வேண்டி வரும். முருகா, நான் பணத்தை கொடுத்துறேன் முருகா. என்ன தினம் வேட்டைக்கு போறான், என்னத்தான் கிடைக்குது? ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. டேய் நல்லா கவர் பண்ணிடுறா, நெட்டில் போடலாம். ஏய் க்ளோஸ் இருடா. அங்க மச்சி, அங்க மச்சி. அங்க அது வரா. தம்பி, ரொம்ப நேரமா பாக்குறேன், நீங்க பண்றது சரியில்லை. ரொம்ப பேசினா பாக்கெட்ல ஆசிட் வச்சிருக்கேன். உன் தங்கச்சி மூஞ்சிலே ஊத்திடுவோம் பாத்துக்கோ. பண்ணிடாதீங்க சாமி. ஏய் பணத்தை கொடுத்து எழுதி வைக்க என்ன? சரி முருகா, சரி போ. வாப்பா. சாமி, உனக்கு என்னடா பிரச்சனை? எங்க சன பொண்ணுங்களா ரவுடி பசங்க செல்போன்ல அசிங்கமா படம் எடுக்கிறாங்க சாமி. எடுக்காதேன்னு சொன்னதுக்கு மிரட்டுறாங்க சாமி. யாருடா அவங்க? யாரு? அவங்க தான் சாமி. ஒரு பையனே வர மாட்டான், சரியா? சரிங்க சாமி. இனிமேல் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிங்க சாமி. சரிங்க சாமி. ஆமா, யார கிண்டல் பண்ணதா சொன்ன? என் தங்கச்சியா சாமி? ஓ கிளே, யா சாமி தான் பசங்களை அடிச்சு துரத்திருச்சு. யார் தெரியுமா? சாமி தான் அட்டாக் முருகன். என்கவுண்டர் லிஸ்ட்ல உன் பேர் ஏறிடுச்சு முருகா. சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு.